எல்லாரும் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ, கடுப்பா இருக்கு கடுப்பு. நான் மட்டும் ஜாலியாவாடா இருக்கேன். வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். ரொம்ப நாளா வந்து சிஎஸ்கேவோட லேடிஸ் ராணுவ படையில இருந்து யாரையாவது இன்வைட் பண்ணணும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலி எப்படியோ நான்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் நான்சி. நன்றி. என்னன்னா அவங்க இன்னும் வேற ஒரு பெட்டர் மேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் ஆக்சுவலி ஆமா, நான் கூட யோசிச்சேன். நான் வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு நம்ம போறோம், சரி இன்னைக்காச்சும் கொஞ்சம் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, ஏதாச்சும் வந்துரும், ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்துரும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இல்ல அப்படி நீ வெயிட் பண்ணா அடுத்த 2 சீசன் தள்ளி தான் ஆரம்பிக்கும். சரி ஆரம்பிங்க. யாராச்சும் அட்டமலை வெளுத்து வாங்க போற யாரு பூஜையை போட்டு நான் வீடு கொடுக்கல, நான் வீட்டுல செருப்படி வாங்க. வெங்கட் போனாது அந்த ஆர்சிபி மேட்ச்ல அந்த பைத்தியக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுறாப்ல. நீ ஊர் பக்கம் வந்துடாத, ஊர்ல இருக்கவங்க பூரா உன்னை தேடிட்டு இருக்கானு, நீ தான் லீட் எடுத்து கொடுத்துருக்குற. அவர் வேற சொல்லிட்டாரு, நான் இங்க வர எம்எஸ்டி ஃபேனு. எங்கிட்ட தெரியுமானதுல சையது தெரியும். என்னோட போன் பவுச்சு, என்னோட வாட்டர் பாட்டில், என்னோட மவுஸ் பேடு எல்லாமே தோனியா தான் இருக்கும். நான் அதை அப்போஸா பண்ணி பேசுனது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சிஎஸ்கே திட்டுறோன்னே நம்மள ஹேட்டர்ஸ், நம்மளுக்கு தோனி பிடிக்காது அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கிடையாது. நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம கிரிட்டிசைஸ் பண்றோம். ஏன்னா அந்த டீம் மேல இருக்க பாசத்துல தான். இல்ல நம்ம வந்து கோலி அக்ரஷன் கிரேட்டர் தென் 5 கப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் லாலிபாப் தான் சாப்பிடணும். நம்ம சிஎஸ்கேவோட எப்பயுமே என்னன்னா மோர் தென் த பிளேயர், நம்ம வந்து டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது இல்ல அதாவது பேசிக்கலி என்னன்னா, நமக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆனா தோனி அடிச்சு சிஎஸ்கே ஜெயிச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா இல்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாலே லாயல்ட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அது கிடையாது. we love players but we are loyal to the franchise. நாங்க அதுக்காக பிளேயர்ஸோ செலக்ஷன்ல தப்பு பண்றாங்கன்னா கேட்கதான் செய்வோம். அதுக்காக எங்களுக்கு அந்த பாசம் போயிடலான்னு கிடையாது. இதே தலை அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கட்டும், தலையை உறிஞ்சு எடுக்கிற முதல் நான் தான் லைட்ல நான் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரஜினி கவுண்டமணி அடிச்சுக்க தெரியுமா, நான் தான் உறிஞ்சு எடுப்பேன். ரச்சின் வந்து ஓப்பனிங் இறங்குறது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. எனக்கு பேட்டிங் ஆடுற பேட்டிங்ல இருக்க எல்லாருமே பிரச்சனை. ரச்சின் பேர்ல சொல்ல வரும்ல, எல்லாருமே தான். எனக்கு கலியில் அகமதுக்கு பேட்டிங் கொடுத்து பார்க்கலாமே, என்னதான் நல்லா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களை விட எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. எனக்கு ஆக்சுவலா எனக்கு பிசிக்கலா பெயின் ஆச்சு இந்த இடம். அதாவது மனசு வலிக்குது, அது எனக்கு நிஜமாலுமே நான் ஃபீல் பண்ணேன். பிசிக்கலா இந்த இடம் எனக்கு பெயின், கொஞ்ச நேரம் கழிச்சு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாலுமே இதெல்லாமே ஃபீல் பண்ண எந்திரிச்சு நடந்துட்டு இருந்தேன். சோடா வாங்கி குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சுத்தமா இன்டென்ட் இல்ல. மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நீ போய் 49 ரன்னுக்கு கம்மியா கூட ஆல் அவுட் ஆயிக்க, ஆனா இன்டென்ட் காட்டு. அதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து இவங்க ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட், பிரான்சைஸ் ஃபேன்ஸ் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அதாவது எவனாச்சும் என்ஆர்ஆருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே ஆட ஆரம்பிப்பானா, அதுதான் இவனுக்கு பண்றானுங்க. இல்ல ஆக்சுவலி எப்பயோ ஒரு இடத்துல வந்து ஜடேஜாவை காமிச்சாங்க டக் அவுட்ல. ஜடேஜா பக்கத்துல இருந்த பையன் தூங்கிட்டு இருந்தான். நானும் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அதே இதுலதான் இருந்தேன். பேட்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அந்த அளவுக்கு தான் அவங்க நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க. 11ல சேஞ்ச் பண்ணனும்னா 11யும் சேஞ்ச் பண்ணாதான் டீம் உருப்படும். இவன் 11ல நான் வந்து கோச்ல இருந்தே மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வெங்கட் இந்த பாயிண்ட்காக வெயிட் பண்ண. கம் ஆன், உண்மையாலுமே நிஜமாலே நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பொண்ணு தான் கூட்டி வந்திருக்கீங்க. கோச்ச சொல்லிட்டீங்கல நான்சி, நீங்க கோச்ச சொல்லிட்டீங்க. வெங்கட் எப்படி திரும்பி வந்திருப்பாங்க, அந்த நித்யானந்த ஒரு லீக் டிவி கால் எடுத்து தூக்கி செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல நல்லதா சொல்லுங்க. கம் ஆன் ஃப்ளெமிங், கம் ஆன் அட்டாக் ஃப்ளெமிங் அட்டாக். பேசிக்கலி இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கும். பட் இதுதான் உண்மை. என்னன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபிளெமிங் ஆர் வந்து வெரி வெரி மீடியாக்கர் பீப்புள். அவங்க வந்து தோனி மாதிரி ஒரு ஆன்ஃபீல்டு டாக்டிஷியன் கேப்டனை வந்து தே ஹவ் பீன் மில்கிங். அதாவது தோனியோட எஃபெக்ட்ல தே ஹவ் கிராஸ்டு 17 சீசன்ஸ் தான். இப்போ என்ன 15 17 சீசன் தே ஹவ் கிராஸ்டு. ஆனா அது வந்து தோனி எப்போ கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆகிறாரோ எல்லா டைமுமே அது எக்ஸ்போஸ் ஆகுது. தோனி கேப்டனா இருக்கிற மாதிரி டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா தோனி கேப்டன் இல்லை அங்க. ருத்ராஜ் வந்து நான் அங்க குறை சொல்ல, தோனி லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் ஐபிஎல் கேப்டன்ஸ் யாருமே கிடையாது. ஸோ நீங்க வந்து அதே மாதிரி டீம் எடுத்துட்டு போனா தோப்பீங்க. அதாவது இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ராஜஸ்தானோட 6 ரன்ல தோத்துருக்கோம், இப்போ இன்னைக்கு டிசியோட 20 ரன் தோத்துருக்கோம். தோனி வந்து கேப்டன்சி பண்ணி அங்கிட்டு பவுலிங் சேஞ்சஸ் ஃபீல்டிங் சேஞ்சஸ்லயே ஹி வுட் சேவ் 10 to 20 ரன்ஸ். அப்பவே அந்த டார்கெட் பக்கத்துல வந்துரும். சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், இன்னைக்கு டிசி மேட்ச்ல கூட 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த கணக்கு சொல்லவே முடியாது ப்ரோ, சத்தியமா. நான் என்ன சொல்ல வரேன், தோனி கேப்டன்சி பண்ணியிருந்தா இந்த டாபிக்கே வேணாம்.
ஏன் தெரியுங்களா? இல்ல 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 நான் சொல்றேன், நான் அதான் சொல்லிடுறேன். ப்ரோ. ஸ்டீஃபன் ஃபிளமிங் நான் அதுவும் அக்ரி பண்றேன். தோனி கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தா இவங்க என்ன வந்து சொல்றேன்னா, டீம் நீங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் சொல்றேன். அந்த பாயிண்ட்ல நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸ்டீஃபன் ஃபிளமிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனாலயும் ஆக்ஷன்லயே கோட்ட விட்டோம். ஸ்டீஃபன் அதான் ஃபிளமிங் ரொம்ப ஆப்ஷன் தான். நாளா வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்றான். இப்ப நான் ஆன்லைன்ல வந்து நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். நான் வெளிய பேசல. கான்வேக்கு வந்து கண்டா வர சொல்லுங்க பாட்டு எடிட் போட்டாங்க. பட் கான்வேயோட இன்டர்நேஷனல் ஃபார்ம் எடுத்துட்டு போய் பாருங்க. ரீசெண்டா அவர் ஒழுங்காவே விளையாடல. ஆனா இருந்தாலும் கான்வே பிட் பண்ணி எடுக்கிறாங்க. அஸ்வின் இங்க ருத்ராஜ் வந்து இதுல ரொம்ப பாவம். உண்மையா சொன்னா நிறைய பேர் ருத்ராஜோட பேட் கேப்டன்சி கண்டிப்பா கிடையாது. ருத்ராஜ் இதுல வந்து தெரியாத்தனமா மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்றாங்க, கரெக்ட். ஆக்ஷன்ல இவன் போய் நியூசிலாந்து பிளேயர்ஸா பிக் பண்ணிட்டு வந்துருவான். இதே மாதிரி போயிட்டு நியூசிலாந்து ஃபேவரா இவன் பிக் பண்ணிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டா, இது நியூசிலாந்து கோட்டா. அதுக்கப்புறம் பிரான்சைஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, அஸ்வினை எடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து அகாடமிலாம் நிறைய பாத்துக்கிறாரு. அதனால அஸ்வினை எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டே அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜஸ்தான் நிறுத்தினாங்க, இல்லை எத்தனை கோடி எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அஸ்வினை எடுத்தே ஒரு ஸ்பின்னர் வந்து விக்னேஷ் புத்தூர், அவன் வந்து ரஞ்சி கூட ஆடல, அவன் டீசெண்டா போட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணனே கிடையாது. நீங்க வந்து மார்க்யூ பேட்ஸ்மேன் ஒருத்தன் எடுத்துக்கலாம், மார்க்யூ ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் எடுத்திருக்கான் கலீலுக்கு, அந்த கோட்டால ஒண்ணு போயிருதா. அடுத்தது ஃபீல்டு வந்துட்டா தோனி கிட்ட போய் இப்போ ருத்ராஜ் நீங்க அடிச்சாடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஜடேஜாட்ட சொல்ல முடியுமா? நீங்க வந்து டாப் ஆர்டர் வாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப வந்து ஃபேன் சொன்னதுனால வேணா வந்திருக்கலாம் தோனி. மத்தபடி ருத்ராஜுக்கு அந்த வாய்ஸ் இருக்கா? கிடையாது. டீம் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன். இப்ப அஸ்வினை உட்கார வைக்கணும்னா ருத்ராஜ்னால சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது. ஹி இஸ் a scapegoat bro. ஆக்சுவலா பார்க்க போனா ருத்ராஜ் இதுல வந்து தெரியாம பண்ண டீம் சேஞ்ச் ரொம்ப சொதப்பலான டீம் சேஞ்ச். அதாவது அடிச்சான ஒரே உனக்கு கொஞ்சோண்டு ஒரு கிளிம்ஸ் அடிச்சாடுற மாதிரி காமிச்சது யாரு? ஜேமி வார்டன். அவனை உட்கார வச்சுட்டு நான் 2 நியூசிலாண்டரை வந்து ஓப்பனிங் அனுப்புறேன்னு அனுப்பியிருக்கான். See, you have to pick a choice between Rachin and Conway. It is most probably Rachin. நீ வந்து உனக்கு முடிவு எடுத்துக்கோ, கான்வே ஆடியோ இல்ல ரச்சின் ஆடியோ. உனக்கு கீழே ஹிட்டரே கிடையாது. என்னமோ கீழே வந்து உனக்கு ரிங்கு சிங் ஆடிட்டு இருக்க மாதிரியும், நீ எதுக்கு வந்து ஹிட்டரை வந்து டிராப் பண்ணிட்டு. இது கரெக்ட். இந்த ரச்சின் கான்வே போன சீசன் ஒரு ஸ்கேம் 14 crores மிச்சல் எடுத்தோம். ஃபுல்லாவே நியூசிலாந்து ஸ்கேம் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ சிஎஸ்கே விட்டுருங்க, சிஎஸ்கே தவிர இன்னும் 2 பிரான்ச்சைஸ் வச்சிருக்காங்க, ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். இந்த ரெண்டு பிரான்ச்சைஸ்லயுமே மொத்தம் 6 டோர்னமெண்ட் ஆடி முடிச்சிட்டாங்க. 1ல கூட ஃபைனல் போல. சரி, செமிஃபைனல் போயிட்டாங்க மாஸ் அப்படின்னா மொத்தம் விளையாடுறதே 6 டீம் தான். 6 டீம்ல 4 டீம் போறதுல மாசே கிடையாது. இல்லாம ருத்ராஜ் வந்து டொமஸ்டிக்ல 2 டைம் ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காங்க மேஜர் டோர்னமெண்ட்டுக்கு. அவங்க மகாராஷ்டிரா டீம் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. 3 டைம் வந்து ஃபைனல்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஃபைனல்ல சோக் பண்றான்னு ஒரு கதை இருக்கட்டும், ஃபைனல்ஸ் கொண்டு போனா. இஸ் நாட் a bad captain, he is a very good captain. அவன் வந்து இஸ் கெட்டிங், அதாவது ஒரு கோச் வந்து ஓப்பனா வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஒரு கீ பிளேயர் வந்து அவர்னால வர முடியாதுங்க, இவ்வளவுதான் அவர்னால ஆட முடியும் அப்படின்னே அவர் சொல்றோம். அதாவது நாங்க இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துதான் உட்கார வச்சிருக்கோம், அவர்னால வந்து 10th ஓவர்ல இருந்து ஆட முடியாது. இன்னைக்கு எப்படி ஆட வச்சாங்களா? டீமே சேர்ந்து வேற வழியெல்லாம் விக்கெட் போய். அதுதான், அதாவது என்னன்னா இஸ் கெட்டிங் கிரஷ்டு பை பவர் ஹவுசஸ். ஒண்ணு வந்து ஜட்டுவை போய் கேள்வி கேட்டு அஸ்வினை உட்கார வைக்க முடியாது, தோனியை போய் நீ அடிச்சாடுன்னு சொல்ல முடியாது. யாரையுமே இப்ப வந்து நீ இன்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணு கேள்வியே கேட்க முடியாது ப்ரோ. ருத்ராஜ் வந்து ஒரு எப்படி சொல்றது, பேப்பர் கேப்டனா வச்சிருக்காங்க. அதாவது இன்னுமே ஷேடோ கேப்டன் வந்து தோனி, அதாவது ஷேடோ கேப்டனிங் வந்து தோனி தானே ப்ரோ. இந்த டெசிஷன் மேக்கிங்ல எங்க ருத்ராஜ் இன்னொன்று இருப்பான்? ஒன்னு பிளம்மிங், இன்னொன்னு தோனி. ருத்ராஜ் ஏதோ 1-2 பவுலிங் சேஞ்சஸ்ல ஏதாவது சொதப்பிருக்கலாம், அதை விட்டுருங்க. ருத்ராஜ் முட்டு கொடுக்கணும்னு கிடையாது. ருத்ராஜ் திட்டுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அவன் வந்து மூடிட்ட ஓப்பனிங் ஆடணும், அதுதான் பெரிய தப்பு. அவன் வந்து ஓப்பனிங் இஸ் ஸ்ட்ராங் ஜோன். ஓப்பனிங் ஆர்டர் மட்டும் இல்ல, கொஞ்சம் சேஸ்ல அடிக்கணும். இன்னொன்னு அதே 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 கடை அதே இது மாதிரி ஆர்சிபி அவுட் ஆன அதே பால் அதே கேட்ச். நீ ஸ்டார்க்கெல்லாம் அவ்வளவு ஸ்டார்க்கோட ஸ்பீடுக்கு நீ பண்ண முடியாது. எல்லா டக்கு நீ ஷார்ட்டே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவன் பேச போய் கையில தான் விடுவோம். நீ பேட் ஷோ இதே கம்ப்ளீட் பண்ண ஒன்னு நீ டக் பண்ணிரு, இல்ல எங்க கிரவுண்டோட அடிச்சு ஏதாவது 1-2 எடு. திருப்பி ஒரே மிஸ்டேக்ல இன்னொரு டைம் ரீப்ளே போட்ட மாதிரி இருக்குது எனக்கு அவன் அவுட் ஆகுது. இது போன சீசன்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. போன சீசன்ல 2 மேட்சுமே இதே மாதிரி தான் அவுட் ஆவான். புரியுதுங்களா ப்ரோ? ருத்ராஜ் சோக்கானா டீம் முடிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. ருத்ராஜ் விக்கெட் போயிடுச்சுன்னா சேஸ் அதோட முடியுது. அதுக்கு கீழே யாருமே கிடையாது. இருந்தா அந்த அன்னைக்கு கொஞ்சோண்டு கிளிம்ஸ் காட்டான் அந்த ஜேமி வார்டன், அவனை கூட இவனுங்க காட்டல. ராகுல் திரிபதி உட்கார வச்சுட்டு கான்வேவும் ரச்சினியா இருக்காங்க, 2 பேரும் இன்னைக்கு சோக்கு. கான்வே வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட் ப்ரோ. என்ன எதனால இப்போ வந்து யூ கேன் ட்ரை. கான்வே ஃபார்ம் அவுட் ஆன கான்வேக்கு 7 crores. அதுதான் அவன் வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட் ஏதோ உனக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு ஃபிளமிங்க்கு, புரியுதுங்களா? இங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் அங்க நிஜமாலுமே தான். என்னன்னா நீங்க வந்து 10% ஆஃப் ஐபிஎல் பேமெண்ட் வந்து அந்த ரிலவெண்ட் போர்டுக்கு போகும்.
இவன் வந்து 6 crore மேல மிச்ச பணத்துக்கு வந்து நியூசிலாந்துக்கு போகுமா, அதுல அவன் டாக்ஸ் கட்டுவான். பிளம்பிங்க்கு வந்து அந்த பெஸ்ட் சிட்டிசன் குத்தி விடுவாங்க. அதுக்கு வந்து இவன் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி விடுங்க, நான் கக்க வேண்டியது கக்கிட்டேன். பேசிக்கலி அதான் சொல்றேன். நீங்க நான் சொல்ற ஒரே பாயிண்ட் தான். அதாவது ருத்ராஜ் வந்து பேட் கேப்டன் நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. ஏன்னா திஸ் இஸ் நாட் yet ருத்ராஜ் டீம். ஓகேங்களா? லைக் இட் இஸ் ஸ்டில் overshadowed by like CSK management and Fleming and Dhoni to some extent. இந்த லெவல்ல தான் டீம் இருக்குன்றப்போ ருத்ராஜ பேக் கேப்டன் நம்ம சொல்லிட முடியாது. மித்த யங் கேப்டன்ஸ்க்குலாம் எப்படி டீம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ருத்ராஜோட கேப்டன்சி நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னா இப்போ கில்லுக்கு என்ன டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அக்ஷர் பட்டேலுக்கு என்ன டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க, இந்த லெவல்ல தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அது வேற யாருமே கேப்டன்சி மட்டும் வச்சே மேட்ச் ஜெயிக்கல. 2020 அதை தாண்டி போயிருச்சு. கேப்டன்சி தவிர லைக் கன் பிளேயர்ஸ் டீம்ல ஒரு 6-7 பேரை நீங்க கேதர் பண்ணிட்டுலாம் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. 27 கோடிக்கு தண்டமா உட்காந்துருக்கான், ஆனா ஜெயிக்கிறான் 3 மேட்ச். ஏன்னா நிக்கோலஸ் பூரன் இருக்கான் அவன் லைனப்ல எல்லா மேட்ச் ஆடுறான். கேளுங்க, பவுலிங் யாருன்னு முகேஷ் சௌத்ரி எடுத்து கொடுத்துருக்கான் அவனுக்கு கலீல் போறது. ஆனா நமக்கு வேற யார் இருக்கா இப்போ? முகேஷ் சௌத்ரி தானே கேட்டுட்டு இருந்தோம் நம்ம. யாராச்சும் கலீல் அஹ்மதுக்கு ஒரு சப்போர்ட்டா வேணும் அப்படின்னு சொன்ன எல்லாரையுமே எடுத்தாச்சு, ஆனாலும் நம்ம ஜெயிக்கல. அப்ப என்ன பண்றது? ஒட்டு மொத்தமா தானே மாத்தணும். அதான் லைக் அதுக்கப்புறம் விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த நல்லதா கேட்டதானே தெரியல. அருண் சார் நீங்க அடிச்சான்னு சொன்னீங்கல்ல, ரெக்கைட் 212 என்னமோ தெரிச்சு. பவர் பிளேக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 17வது வரைக்கும் தோனி எல்லா விக்கெட்டும் சேர்த்து சொல்றேன். 4 அந்த தூபி அடிச்ச 6க்கு அப்புறம் வெறும் 4 பவுண்டரி என்னமோ தான் வந்துச்சு. அதுக்கு மேல பவுண்டரியே வரல. விஜய் சங்கர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா சிங்கிள் தான் போறோம். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா விஜய் சங்கர் வந்து கேட்ச் டிராப்லாம் இருந்தது. ஓகேங்களா? லைக் கேட்ச் புடிச்சிருந்தா போயிருப்பாரு, அட்லீஸ்ட் அடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த மேட்ச்ல நீங்க விஜய் சங்கரையும் தோனி எப்படி குறை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. மேல ஃபர்ஸ்ட் 4ல அத்தனை ஓட்டம் இருக்கு. இங்க வந்து 70-5 இருக்கிறப்போ விஜய் சங்கர் தோனி கிரீஸ்ல இருக்காங்க, ஒழுங்கா ஆட மாட்டாங்கன்னா விஜய் சங்கர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகல. புரியுங்களா? அவன் வந்து நிஜமாலே தட்டிட்டு போல, அவனும் ட்ரை தான் பண்ண, அவனுக்கு வரலங்கிறது வேற விஷயம். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 வந்து வித்தின் 10 overs எல்லாரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இது வர தோனியும் விஜய் சங்கரையும் சொல்லி குறைய ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ப்ரோ அது குறை சொல்லி தான் ப்ரோ தீருவேன். ஏன்னா T20 சேஸ்ல விக்கெட் கொலாப்ஸ் கிடையவே கிடையாது ப்ரோ. நீ 30க்கு 5 விக்கெட் போனாலும் சரி, நீ அடிச்சுதான் ஆகும். நீ என்ன என்ஆர் இருக்காரு 2 பாயிண்ட் வச்சிருக்கு, வெறும் 2 பாயிண்ட். இதை வச்சுட்டு என்ன 2 என்ஆர் இதை வச்சுட்டு என்ன உள்ள விடுங்கன்னு நீ உள்ள விட சொல்லுவியா ப்ரோ? நான் என்ன சொல்றேன், 4 பேர் அவுட் ஆயிட்டாங்க, ஓகே என்ன பண்ணலாம்? ரெக்வயர்ட் 112 அழகன் ப்ரோ. ஓவருக்கு 1-2 பவுண்டரி பொறுப்புனாலே போதுமே ப்ரோ. கவுண்டர் அட்டாக் எப்பதான் பண்ணுவீங்க நீங்க? பவுலர் அடிக்க மாட்டேன்னா சொல்றான், அவனுக்கு வரல. நான் பெரியவரை தான் சொல்றேன், பெரியவர் முடியாது. 100 டிராப்ல அந்த ஒரு இதுல ஆள் கோயப்ரஸ்க்கு ஒருத்தர் ஆள் பிடிக்க போவாங்க, ஒருத்தர் டயர் ஓட்டிட்டு இருப்பான். அவர்கிட்ட ஆக்சுவலா கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தான் ஸ்டாமினா இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரோட ஃபிட்டுக்கு அதெல்லாம் ப்ளே பண்றாரு. இல்ல அப்படியே 11ல இருக்காரு. அது மேனேஜ்மெண்ட் அந்த மிஸ்டேக் தான் முன்னாடி பேசிட்டேமே. டீம் சூஸ் பண்ணதுலயே பிரச்சனை இருக்கு. நீங்க இந்த கேப்டன்சில சப்போஸ் தோனி இல்லனா இந்த டீம் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் சார். ஏதாவது ட்ரை பண்ணிருப்பான். தோனி இல்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற வரைக்கும் தோனி இருந்துட்டே தான் இருப்பான், வேற வழி இல்ல. அவ்வளவுதான். நீ அவனுக்கு காசு கொடுக்க மாட்டான். அவனை பாக்குறதுக்கு ஒரு 15,000 கொடுக்கிறதுக்கு எல்லாரும் இருக்க வரைக்கும் அவனை கடைசியில விடுவாங்க. சும்மா வந்து ஒரு பேர் இருப்பான். இந்த பாயிண்ட் நான் இன்னொன்னு ஆட் ஆன் பண்றேன் நான்சி. நேத்துல இருந்து டிக்கெட்டுக்கு ஹைப் ஏத்தணும்னு சொல்லி தோனி ரிட்டையர் ஆக போறாரு. தோனி கேப்டன் பண்ண போறாரு. தோனி கேப்டன்சி பண்ண போறாரு. கேப்டன்சி பண்ண போறாரு. இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் என்ன தோனியோட பேரண்ட்ஸ் வேற கூட்டி வந்தாங்க. இந்த மாதிரி டிமாண்ட் இல்ல, டிக்கெட் ரேட் கம்மி ஆயிடுச்சு, டிமாண்ட் இல்ல. ஏன்னா வெயில் அடிக்கிற வெயில எவனும் 3 மணி மேட்ச் போய் பாக்குறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. அத வந்து மொட்டை வெயில ஒருத்தனை சாவடிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஆனா அந்த வெயில் சுடுறத விட இவங்க அடிச்சதுதான் அவனுக்கு அதுதான். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அதாவது தோனி வரான்ற ஹைப் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். புரியுங்களா? யாருக்கும் வந்து ஸ்டேடியத்துக்கு போயிட்டு 2 டைம் போவாங்க, 3 டைம் போவாங்க, அவ்வளவுதான், இதாயிரும். ஆனா இன்னமும் அந்த ஒரு நான்சி சொல்ற மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு. போயிட்டு தோனி அங்க தூரத்துல இருப்பாரு, இங்க ஸ்டேடியம்ல இருந்து எங்கேயோ ஒரு செல்ஃபி எடுத்துட்டு தலையை நேர்ல நான் தலையை அதை விட பக்கத்துல டிவில பாத்துட்டு இருக்கேன், கம்முன்னு இருக்கேன். அதேதான்
எங்கேயோ இருக்கான் அவன், நீங்க இங்க இருந்து போட்டோ நல்லா அடிச்சாருனால ஸ்டம்ப் கேம் போட்டு தலையோட ஆஸ் பாத்துட்டு இருப்பேன்டா. அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வீட்லயே இருக்கா. அடிக்க சொல்லுடா தயவு செஞ்சு. தோனி உட்கார வைக்கிறது ஒரு வழி. உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன். தோனி வந்து ஜோக்கர் கார்டு மாதிரி தான், எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அத போல மத்த கார்ட்ஸ் தான் இப்ப முக்கியம். சொல்லிட்டு தோனியை வந்து பிளேயிங் லெவல்ல இருந்து எடுங்க, எனக்கு அது சொல்லுங்க. அதான் எடுக்கவே இல்லை, டீம் சூஸ் பண்ணும்போதே இல்லையே. என்ன சொல்ல வரீங்கன்னா ஏன்டா அடிக்கலன்னு கேட்டா, சரி என்ன உட்கார வச்சுட்டு வேற யாராவது பாத்துக்க. நீ தான் ஆக்ஷன்ல எடுத்து வைக்கல, வச்சாதானே நான் ஆக்ஷன்லயே நம்ம வந்து புரியுதுங்களா? எடுக்கல. நீ ஆக்ஷன்ல எடுத்து வச்சாதானே யாரையா கையை காட்டுவேன். புரியுதுங்களா? நான் என்ன பக்கத்து டீம்ல இருந்தா கையை கட்ட முடியாது, அந்த பெஞ்சில இருக்க எடுத்துக்க. புரியுதுங்களா? வேணும்ல, அது இல்லையே. முதல்ல போறது ஸ்டீஃபன் ஃபிளெமிங், வேற யார் எடுக்க போறான்? இதே டீமை வச்சுட்டு இதே மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு புது ஆளுங்க வர போறது கிடையாது, பழைய ஆளுங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது மைக்கேல் ஹசியவே அவங்க பேட்டிங் ஆக்சுவலி வந்து கூட்டு வந்துடலாம். ஆமா, அவங்க அடிச்சவங்க அவங்களே கூட்டு வந்துடலாம். எப்படியோ தோனி இருக்கான் வயசான, அதே ஏஜ் கேட்டகரி தானே. அருண் சார் சொன்னது மேபி ஒன்னு கரெக்ட். அதனாலே ஒரு பிரைம் விக்கெட் கீப்பர் எடுக்க மாட்டேங்கிறாங்க போல, இந்தியன் விக்கெட் கீப்பர் யாரையும். அதனால இல்ல ப்ரோ, இல்ல அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் இஸ் வெரி காஸ்ட்லி. ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஆக்சுவல் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் தான் வந்து கரெக்டான ஒரு ஒரே ஒரு காமெடி. 4 கோடி கொடுக்கும் போதே யோசிச்சிருக்கணும் என்ன கதைன்னு. சும்மா இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுக்கணும்னா நம்ம அஸ்வினுக்கு 9 crores, கான்வேக்கு 7 crores கொடுத்துட கூடாது. நடுவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, பத்ரிநாத் இருக்கான்ல, ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. இன்னைக்கு அஸ்வின் டீசர்ட் போட்டப்பல இல்லன்னு விட்டுறேன். அந்த ஹேண்ட்ஷேக் வீடியோ தானே? ஹேண்ட்ஷேக் வீடியோ விடுங்க. இப்ப என்ன தெரியுமா போட்டிருக்காரு, எதுக்கு நீங்க வந்து அஸ்வினை வந்து டிராப் பண்ணணும்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன தெரியுமா முட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டா எப்பயும் சிஎஸ்கே வின் பண்ணி கொடுத்தது அதெல்லாம் விட்டுருங்க. கடைசியா என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு தமிழர் வந்து ஆடக்கூடாதா சிஎஸ்கேல, அது உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழர்கள் வேற ஊர்ல ஆடிட்டு இருக்காங்களே, குஜராத்ல 4 பேர் இருக்காங்க, அவனுங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆட வேண்டியது. இப்ப வந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம் பாரு. நட்டுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதுதானே, நடராஜன் ஏன் சிஎஸ்கேல எடுக்கல, நீ ஐயர்களாக ஒன்றிணைவோம்னு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீ என்ன தமிழ் பிளேயர்ஸ் அத்தனை பேர் பெஞ்ச் தேய்ச்சிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஃபார்ம் ஆக்கி விட்டது மத்த டீம் தான். அந்த மீம் தான் பார்த்தேன். இந்த சாய் கிஷோர் எடுக்க வேண்டியதானே, நான் அங்கதான் இருந்தேன் ஜானு. அஸ்வின் வந்து they are considering a batsman bro. அதாவது அவர் வந்து பேட்டிங் டெப்த் ஆட் பண்றாங்கன்னு இவங்க தீவிரமா நம்புறாங்க. எனக்கு என்ன புரியலனா, அஸ்வின் எப்பங்க T20ல உங்களுக்கு ஃபினிஷர் ரோல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சீரியஸா ரைட் விட்டார்ல, அப்பல இருந்து நினைக்கிறேன். சீரியஸா eat 5 star do nothing என்ற மாதிரி அப்பல இருந்து அவர் ஃபார்ம் ஆயிட்டார். அருண் சார் அப்பப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து, இந்த ஸ்மார்ட்னஸ், அவரோட ஸ்மார்ட்னஸ் இருக்கு. அப்ப அவர் கையில பால் கொடுக்காதீங்க, ரூபிக் கியூப் கொடுங்க. ரூபிக் கியூப் எடுத்து கேட்ச் பண்ணால ஏறிட்டோம். ஃபண்டமெண்டலி ஸ்குவாட் இஸ் கான். அதான் உண்மை. this is gone. ஃபண்டமெண்டலி என்ன, சேஸுக்கு அடிக்கிற மாதிரி நெஞ்சில மஞ்சா சோறு இருக்க பிளேயரே இல்ல. ஒரே ஒருத்தர் ஆள் இல்ல. நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாலே இப்படிதான், பேசாம நம்மளே பால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவனும் எடுத்துட்டு ஃபீல்டிங் சூஸ் பண்றான். அடிக்க மாட்டோம் அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதான் நம்ம 20 ஓவர் புடிச்சு 120 ரன் அடிப்போம். அவனுக்கு அந்த 20 ஓவர் அந்த 120 ரன் 6 ஓவர்ல அடிச்சிருவானுங்க. 150 ரன் அடிப்போம், அவனுக்கு 15 ஓவர் அடிப்பானுங்க. அது அவ்வளவு ஹர்ட் ஆகாது ப்ரோ நிஜமாலுமே. எனக்கு இந்த சேஸ் ரொம்ப ஹர்ட் ஆகுது ப்ரோ எனக்கு. இல்ல இப்ப அடுத்து அவங்க வேற மாதிரி பண்ணாங்க, அப்ப இதே மாதிரி தான் வந்து பேச போறோம். இல்ல மனசை சொல்லுங்க. அதாவது 155 for 0 in 20 overs சேஸ் பண்ணா உங்களுக்கு ஹர்ட் ஆகாது? எனக்கு இது ரொம்ப பரவாயில்ல ப்ரோ, அது கூட நான் பாத்துரும் ப்ரோ. இது என்னால பாக்கவே முடியல ப்ரோ. 12 இருக்குடி, எங்க தாண்டா இருக்கு, அடிங்கடா பறிச்சிடலாம்டா, வெற்றிக்கணிய பறிச்சிடலாம், அடிங்கடான்னு எனக்கு தோணுது. அடிக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்களோன்னு தோணுது. இவங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பயங்கர பயம் இருக்கு இவங்க எல்லாம். நம்ம ஆளுங்க அந்த ஒரு ஃபைட்டும் இல்லாதனால தான் நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி பேசிக்கலி என்னன்னா 2020 சீசன் 2022 சீசனோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த 2 சீசனோட மோசமா இருக்கு இந்த சீசன் 2025 சீசன், டு பி வெரி frank. ஒரு மேட்ச்ல ப்ரோ இதே மாதிரி தான் ஒரு ஃபைட் பேக்னா அதுதான் ப்ரோ மொரட்டு ஃபைட் பேக். எந்த வருஷம் கேகேஆர் கூட ஒரு மேட்ச் அவனுக்கு வந்து 200+ என்னமோ சேஸ் பண்ணும், தோத்துருவானுங்க கேகேஆர். ஆனா வெச்சு ஒரு விரிப்பானுங்க ப்ரோ, விக்கெட் கொலாப்ஸ் 30 ரனுக்கு என்னமோ 4 விக்கெட் என்னமோ போயிரும். அதுக்கு மேல அந்த சாம் கரன் டக்குன்னு லெக் சைட்ல ஒரு ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்துதான் க்ளோஸ் பண்ணுவான். ரசல் 2021
உரிப்பான் ப்ரோ ரசல். அதுதான் ப்ரோ அந்த மேட்ச்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேனு. பட் வந்து எனக்கு வந்து என்னோட ஹார்ட் வந்து கேகேஆர்ட்ட இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் பேக் ப்ரோ அந்த மேட்ச்லாம். வேற மாதிரி அடிப்பானுங்க. இதுல வந்து ஒரு இன்டென்ட்டே கிடையாது. 2 பாயிண்ட் வெறும் 2 பாயிண்ட் அடிச்சு எதுக்கு ப்ரோ என்ஆர்ஆர் தடவிட்டு இருக்கானுங்க? எந்த என்ஆர்ஆர் ப்ரோ? நீ 9வது இடத்துல இருக்கும்போது என்ஆர்ஆர் பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன ப்ரோ இது? இப்போ நேத்து கூட மும்பை வந்து 17-2 ஓகேங்களா. அதுக்கப்புறமா அப்படி வரவன் நமன் தீர் பிரிச்சுட்டான். ஒரு ஓவர் பவர் பிளேல 6-4 மேட்சே திருப்பிட்டான். மும்பை வந்து வாஸ் இன் த சேஸ் டில் 16-17 ஓவர். அன்பார்ச்சுனேட்லி திலக் couldn't fire that day. இல்லைன்னா மும்பை கூட ஒன். அந்த லெவல்ல ஃபைட் பேக் கொடுக்குறாங்க ஒரு டீமும். மித்த அசுதோஷ் சர்மாலாம் எங்கேயோ வந்து டிசி தோத்துருவாங்கன்ற நிலைமையில டிசி ஜெயிச்சு கொடுக்குறான். அந்த லெவல்ல அந்த கொட்டை இருக்கிற பிளேயர்ஸ் இல்ல நம்மகிட்ட பேசிக்கலி. டு பி வெரி ஃப்ராங்க் ஒருத்தண்ட கூட இல்ல. ஸ்கவுட்டிங்ல பிரச்சனை, ஆக்ஷன்ல பிரச்சனை. நீ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பாதி டோர்னமெண்ட் அங்கேயே முடிஞ்சிருது. எங்க ஸ்கவுட்டிங்லயும் ஆக்ஷன்லயும் முடிஞ்சிருது. மிச்சம் பாதி தான் இங்க இருக்குது. அதுலயே நீ தோத்துட்ட. இப்ப திருப்பி வந்து உன்னால எவ்வளவு முடியுமோ நீ பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான் வெரி ஆப்ஷன். இன்னொன்னு ஒரு வந்து வெறும் ஒரு டம்மி பேப்பர் ஆன் பேப்பர் கேப்டனை வச்சுக்கிட்டு அவன் பாவம் சத்தியமா உண்மையை சொன்னா பாவம் எல்லா பக்கத்துல இருந்து பிரச்சனை. அவனால ஒன்னும் இப்ப போயிட்டு அஸ்வின் நீ உட்காரு, ஜடேஜா நீ அடிச்சாரு, தலை நீ மேல போனா 3 பேர் சேர்ந்து இவனை பார்த்து சிரிப்பாங்க, கொச்சுல சிரிப்பாங்க. போடா போய் பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. ஜடேஜா கேப்டன்சில இருக்கும்போது இதான் நடந்துச்சு. ஜடேஜா வாய்ஸ் இருக்குங்க. ஜடேஜா வாய்ஸ் அப்பயும் ஒண்ணும் பண்ண முடியல. தோனிட்டே தைரியமா சண்டை போடுவான். ஜட்டு பொறுத்த வரைக்கும் ஜட்டு கொஞ்சம் வாய்ஸ் இருந்துச்சு. அவனுக்கு என்னன்னா அவன் பெர்ஃபார்மன்ஸே கீழே உள்ளதான் அவனை தூக்குனாங்க. அவன் வந்து கேப்டன் மெட்டீரியலும் கிடையாது. பட் ருத்ராஜ் ஹஸ் ப்ரூவன் டு பி a decent captain in domestic. அது வந்து நம்ம வந்து டினையே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சரி ஓகே, அகைன் சீரியஸா போயிட்டு இருக்கப்ப நான்சி ஒரு பாட்டு பாடுங்க கமெண்ட். அதாவது இவங்க இன்ஃப்ளூயன்சர் நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க, பாடி அப்லோட் பண்ணுவாங்க. எல்லாருமே சோகமா இருக்கும். ஏதாச்சும் பாட்டு பாடி நீங்களை வந்து உற்சாகப்படுத்துங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. இது இந்த பாட்டு அந்த நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, மெமரியில் குமரியில், அது பாடுங்க. மெமரியில் குமரியை தனிச்சேர பிடித்தேன், ஷட்டவுன் செய்யாமல் இரவேனில் துடித்தேன், சென்சார் எல்லாம் தேய நானும் உன்னை படித்தேன், உன்னாலேதானே என் விதைகளை மறந்தேன். அவ்வளவுதான். இப்ப வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ அக்கா ஐடியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு, நீங்க வேற சும்மா இருங்க. இல்ல தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்கே தோல்வியை மறக்கிறதுக்காக ஒரு அக்காவை கூட்டிட்டு இல்ல என்ன தெரியுங்களா, இந்த வீடியோவே நிறுத்திடுவானுங்க. நிறுத்திட்டு இவங்க ஐடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இது மாதிரி ஓடிடுவாங்க. வாங்கடா கடல் கண்ணி சோப் போட்டாங்க, வாங்கடா போலாம். அந்த கிரீன் கரிகாலன் சோப் பேசிட்டு இருக்க வேண்டியதான். இந்நேரம் அங்க போயிருவாங்க. ஓகே ஃபைன். நம்மளும் வேற வீடியோ இருந்தா அந்த மாதிரி பண்றதுதான். நம்ம பாய்ஸ குறை சொல்லி பிரோஜனம் இல்லை. இன்னொன்னு ப்ரோ, இந்த நீங்க இந்த கான்வேக்கு எடிட் போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, டேய் ஒரு பேட்ஸ்மேன்னா 4 6 அடிக்கிறான்டா செய்வான். அந்த 6 எல்லாம் நீங்க பிடிச்சி எடிட் பண்ணி போட்டீங்கன்னா அவன் பயங்கர பேட்ஸ்மேன் மாதிரி தான் எடிட் தெரியும். புரியுதுங்களா? நீங்க வந்து அவன் மொத்தமா என்ன பண்றான், ரீசெட்டா என்ன பண்றான்றத பாக்கணும். அவன் போன சீசன் டீம்ல இல்ல, இன்ஜுரி அவன் ரூல் போட முடியாது. 2023 சீசன்ல, அதுவும் 2023 சீசன்ல நிறைய கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் மொக்கையெல்லாம் பண்ணிருப்பான். அப்படியே அடுத்து 6 மட்டும் கம்பேர் பண்ணி போட்டானுங்க. இல்ல ப்ரோ, அவனோட இதே ரூல் என்ன தெரியுங்களா, ஆட் மேட்சஸ் ஆடுவோம். அதாவது ஆட் ஆர் ஈவன் மேட்சஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு மேட்ச் அடிப்பான், ஒரு மேட்ச் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் 2020 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தானே. என்ன சொல்ல ஆள் இல்ல, ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன தெரியுங்களா, இப்போ ஏதோ ஒரு பிளேயர் கிரிட்டிசைஸ் பண்றோம்னு வைங்களேன், ஒரு 10 மேட்ச் தோத்துறான், கேவலமா ஆடிறான். 11வது மேட்ச் ஒரு சிங்கிள், இப்ப பாத்தியாடா அப்படின்னு நக்கிட்டு போச்சுடா 4-6 பாயிண்ட். இப்ப அவன் வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? அந்த டைம்ல இருக்க கிரிட்டிசிசம், அதாவது என்னன்னா அந்த டைம்ல அந்த மேட்சுக்கு நான் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வேன். அதுக்கப்புறம் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா வெல் அண்ட் குட், அவ்வளவுதான். அதுக்காக நான் அப்ப பண்ண பாத்தியா, அவர் 10 மேட்ச் அடிக்காம இப்ப அடிச்சாரு பாத்தியாடா அப்படின்னு சொல்றது, இது என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனே எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம 2020 டீமுக்கு சொன்ன ரிவ்யூ தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த சீரிஸ் முடிஞ்சோடனே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண 2 பேருமே ரிட்டையர் ஆயிட்டானுங்க. நம்ம அதைத்தான் முன்னாடியே சொன்னோம். ஆனா வந்து அடிச்சாரு பாத்தியா, அந்த சீரிஸ் ஃபுல்லா அவனுக்கு அடிக்கலடா, ஃபைனல் மேட்ச் ரிட்டையர் ஆயிட்டானுங்க. இன்னொன்னு ஐபிஎல் ஹஸ் பிகம் வெரி காம்படிட்டிவ். இந்த பிளேயருக்கு ஜால்ரா போடலாம் டைம் கிடையாது. 10 டீம் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் 8 டீம், இப்ப 10 டீம் ஆயிடுச்சு. 10 டீம்ல நீ 4 போகணும். ப்ராபபிலிட்டி உனக்கு வந்து இன்னும் டஃபர் ஆயிடுச்சு, ஸ்டேக்ஸ். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் 2குள்ள இருந்தாதான் உனக்கு சான்சஸ் ஜாஸ்தி. 3rd 4th நீ போயிட்டீனாலே தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சாதான் மட்டும் தான் கப்பு தருவான். ஃபர்ஸ்ட் 2 போறவனுக்கு செகண்ட் சான்ஸ் இருக்கு. வேணாம் ப்ரோ, ஒரு 4th பொசிஷன். Your only aim is to get to
14 or 16 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வரட்டும். பாயிண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே வெங்கட். யாரு பாயிண்ட் கொடுப்பா? முன்னவாச்சு கொஞ்சம் எல்லாருமே நல்லா டீம் ஆயிட்டானுங்க. யாரு பாயிண்ட் கொடுப்பா? எம்ஐ கொடுப்பான், இன்னொரு பாயிண்ட் கொடுப்பான், அவ்வளவுதான். முன்னாடியுமே ஒரே ஒருத்தன் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவனுங்களை அடிச்சிருக்கணும். அதுக்கு கேப் கூட வச்சதே இந்த எம்ஐ காரன் தான். ஏன்னா நான் ஓப்பனிங் மேட்ச்ல இருந்தே அவனுங்களை அடிச்சிட்டு இருப்பேன். எவ்வளவு கேவலமா ஆடி நம்மகிட்ட தோத்துருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய நான் நேத்து ஒரு மேட்சுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நேத்து செம காமெடி. மும்பை ஃபேன்ஸ்குள்ள ஒரு சண்டை. என்ன தெரியுங்களா? இவன் அடிக்கல. யாரு? திலக் வந்து முக்கியமான சேஸ்ல சோக் பண்ணிட்டான். ஓகே விட்டுருங்க, ஒரு மேட்ச் அவன் அடிக்கல, விட்டுருங்க, சோக் பண்ணிட்டான். அதுக்கு ரோஹித் ஃபேன்ஸ்ல என்னங்கிறானுங்க, ஹர்திக் கேப்டன்சினாலதான் இப்படி ஆகுது, அவனுக்கு வந்து வெளியே உட்காரஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு திட்டுறானுங்க. ஹர்திக் ஃபேன்ஸ்ல என்ன சொல்றானுங்க, ரோஹித் பாவம், அவனே ஓரமா உட்காந்துருக்கான். திலக் வந்து இவனோட கையாளு, ரோஹித்தோட கையாளு. அதனால ஏண்டா டே, இதுல என்னன்னா திலக் ஒரு அடி வாங்கல, அவன் தப்பு. இவனை அடிக்கிறானுங்க, அவனை அடிக்க ஆள் தப்பா இருக்கா. பண்ணவன் பாம வச்சவனை விட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் எல்லாம் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே, இந்தாங்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போவானுங்க. இவன் அவனுங்க எல்லாம் இப்ப வந்து தலை தூக்கிட்டானுங்க ப்ரோ. அதான் ஒரு பிரச்சனை. இந்த சீசன் எஸ்ஆர்ஹெச் கொடுத்தா உண்டு ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் இல்ல அவனா வந்துரும் ஃபார்முக்கு. கரெக்டா அபிஷேக் சர்மா வெயிட் பண்றான், எப்போ சார் சிஎஸ்கே கூட மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி. இது நம்ம சிஎஸ்கே எப்பயுமே எப்படி தெரியுங்களா, ஃபார்மே ஆகாதவன் திடீர்னு ஃபார்ம் ஆகும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு டிராமா பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். 2012 ஃபைனல்ஸ் மன்விந்தர் பிஸ்லா. எனக்குலாம் அந்த ஃபைனல் அடிச்சிருந்தா ஹேட்ரிக் கப்புடா. டே ஹேட்ரிக் கப்பு ஐபிஎல் ஹிஸ்டரியிலே கிடையாது. ஹேட்ரிக் கப்பு அவன் வந்தான், இதுல இருந்து வரலாறுல இருந்து மறைஞ்சிட்டான். ஒரே சிஎஸ்கே எதிராக மட்டும் அடிச்சு மறைஞ்சிட்டான். இந்த ஸ்டாட் எல்லாம் குட்டி குஞ்சான்ஸ் தெரியாது. குட்டி குஞ்சான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே தெரியாது. டே நல்லா லைவா பார்த்து ரத்த கண்ணீர் விட்டுட்டு அன்னைக்கலாம் ப்ரோ. அதாவது நான் ரத்த கண்ணீர்னு சொல்றப்ப எனக்கு இதெல்லாம் தோக்கும் போது எனக்கு பெருசா கிடையாது ப்ரோ. ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கு போறேன். இந்த 2019 நான் தாங்கணும் இந்த பாடி. யோசிச்சு பாருங்க, 2010 2 ஹார்ட் அட்டாக். நான்லாம் அப்போ வந்து பயங்கரமான ஐசிடி ஃபாலோவர், இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேனு. நம்ம சிஎஸ்கே ஒன்னு அந்த சர்துல் ஒன்னு அந்த இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அந்த ஃபைனல்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து சிஎஸ்கே என் மாமா பையன், சின்ன பையன், அப்போ வந்து ஒரு 7வது 8வது தான் படிப்பான். அவன் வந்து மும்பை ஃபேன், எங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறான். நான் வந்து எப்படின்னா நான் ஒரு குட்டி குஞ்ச மாதிரி அவனை கலாச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஹர்திக் பாண்டியால ஒரு ஆளாடா, ஒரு டீமாடா, இப்ப பாரு கப்பு அப்படி இப்படின்னு எதோ அவனை ஓட்டுறேன். அவன் அமைதியா இருந்தான். பையா பாருங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா அவன் வந்து டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். நானா அந்த மேட்ச் அந்த வாட்சன் அடிக்கிறான், எல்லாமே போகுது. கடைசியா அந்த லாஸ்ட் பால் அவுட்டு. நான் அப்படியே அழுகுற மாதிரி உக்காந்துட்டேன். நான் என்ன ஓவரா, அதாவது அவ்வளவு நேரம் அவனை ஓவர் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன். தோத்துட்டா நான் அப்படியே உக்காந்துட்டேன். இப்ப என்னன்னா அவன் வந்து திருப்பி ஏதாவது பண்ணணும். அவன் நான் உட்காந்ததை பார்த்துட்டு என்ன வந்து தடை கொடுத்து பரவாயில்ல பையா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஆறுதல் சொன்னான். அப்புறம் அந்த ரன் அவுட்டு நான் மூடிட்டேன். அதை வந்து நான் போய் உள்ள படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து நான் திட்டணும்னா ஜட்டு தான் திட்டுவேன். நான் டீம் தோத்துருச்சு கொலாப்ஸ் உடனே போயிட்டேன். தேவையில்லாம ஒரு நம்பிக்கை கொடுத்து தூங்க போன எழுப்பி பார்க்க வச்சு இப்ப தோத்தாச்சு போய் படுத்துக்க அமுச்சு விட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் தெரியுமா ப்ரோ? 2018 தான் ப்ரோ, அந்த கம்பேக் சீசன். சிஎஸ்கே வந்து எப்படின்னா ஒரு மூவி மாதிரி ப்ரோ. நம்ம இன்டர்வல் வந்து நம்ம பேன் ஆகுறது ஓகேங்களா, பேன் ஆகுது. அடுத்த இன்டர்வல்ல இருந்து வந்து அப்படி அந்த என்ட்ரியே வந்து மாசா இருக்கு. அப்படியே அந்த ஹோல் சீசனே வந்து ட்ரீம் ரன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துருவோம் ஆல்மோஸ்ட். பிராவோ அடிச்சு ஜெயிக்க வைப்பான். அப்படியே திருப்பி வந்த சீசன் கப்பு, மும்பை ஈக்குவலிங் கப்பு. என்னன்னா நான் சொல்லிடுறேன், பக்காவான பூமர் டீமா மாறினான். பழச பேசிக்கிட்டு பெருசுங்களா உட்காந்து நாங்களாம் அந்த காலத்துல ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, நம்ம கூட பரவாயில்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டோம். உண்மையான அந்த நாங்களாம் அந்த காலத்துல மும்பைக்காரன் தான். 5 கப் மும்பை பார்த்து முடிச்சிருக்காதீங்க ப்ரோ. அவன் ரொம்ப டேஞ்சர். வரியா 2010 பண்றான் இப்போ. ஆமா இல்ல மும்பை has high chances of qualifying than CSK. மும்பைக்கு வந்து அத்தனை ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம கிட்ட ஒண்ணு கூட இல்ல.
இல்ல ப்ரோ நம்மளுக்கு தேவை. அதாவது 2018 என்னன்னா SRH 4 மேட்ச் நம்ம கூட 4ம் தோப்பான் ப்ரோ. அந்த ஒரு எடிட் போட்டிருப்பானுங்க, அந்த வில்லன் படத்துல ஒரு அப்புடுவான், இவன் யாரு வடிவேல 4வது அப்பு ஒரு மாதிரி கேப் விட்டு அடிப்பான். அந்த மாதிரி ஃபைனல்ஸும் 4வது அப்பு வாங்கிட்டு போவோம் ப்ரோ. ஒண்ணுமே 2019ல நம்ம வாங்குவோம். இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்தி இப்பதானே பேசுறோம். இன்னொருத்தர பார்த்து சிரிக்கிற லெவல்ல நம்ம இல்லன்னு இருங்க. அந்த அளவுக்கு அப்ப வந்து SRH அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தா ப்ரோ நம்மளுக்கு. இப்போ SRH நீங்க ஒண்ணு பண்ணலாம் நான்சி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த SRHல அபிஷேக் சர்மா, அப்புறம் இந்த RCBல இந்த ஃபில் சால்ட், இவனுக்கு 2 பேத்துக்கும் மன்மதன் அணி கவிஞ நான் பாட்டு இப்ப டெடிகேட் பண்ணி பாடுங்க. மொத்தம் முடிஞ்சானே உனக்கு ஒருவேளை அவங்க பயங்கரமா அடிச்சிட்டாங்கன்னா இல்ல நீங்க அந்த பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு எவனுக்கு போட்டா விளங்கினதே கிடையாது, நீங்க போடுங்க. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உண்மை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் வளருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளு. ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்து கொள்ளு. அவங்க அடிச்சாங்கன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. இல்ல வெங்கட் ப்ரோ உஷாரா பாருங்க, கீழே குனிஞ்சு பாத்துக்கிறாரு, வீட்டுல எதுவும் கேட்டக்கூடாது. நானும் வெங்கட் ப்ரோ பாத்துட்டு இருந்தேன், நான் கே அக்யூசேஷன் கூட வாங்கிக்கிறேன். இங்க வெங்கட் ப்ரோ கொஞ்சம் நீங்க உங்க லெஃப்ட் வாங்கல, கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, நவுருங்க லெஃப்ட் வாங்க, இப்படி லெஃப்ட் வாங்க. நீங்க உங்க கை எடுத்து இப்படி போடுங்க. இன்னும் இருக்குங்க, நானும் வெங்கட் ப்ரோவும் மாத்தி மாத்தி தொடையில கை வச்சிருக்கோம். சரி ப்ரோ, சேனல் க்ளோஸ் பண்ணிருங்க. இல்ல ப்ரோ, நான் உண்மையாலுமே சொல்றேன், ஒரு பேச்சுக்கு தெரப்பின்னு சொன்னேன், இது என்னால பேசாம இருக்க முடியல ப்ரோ. அப்படியே வயிறெல்லாம் கலக்குது, ஒரு மாதிரி பண்ணுது ப்ரோ. இப்ப பேசுறதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, அதாவது என்னன்னா நம்ம மட்டும் சோகமா இல்ல, கூட ஒரு 4 பேர் சோகமா இருக்காங்க. இது வந்து ஒரு ஒப்பாரி மாதிரி தான், கூட 4 பேர் ஒன்னா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு தொடச்சிட்டு அந்த ஆறுதலா போற மாதிரி. இன்னொன்னு, ஏற்கனவே லைஃப்ல 1008 பிரச்சனை ப்ரோ. யாரோ ஒருத்தி ஆல்ரெடி என் லைஃபுக்கு மன்மதனை பாடி வச்சுட்டா போல, அப்பளது எல்லாமே டவுன்ஃபால தான் போயிட்டு இருக்கு. வேற யாரும் குட்டி குஞ்சானாதான் இருக்கும். குட்டி கடிக்க அடிச்சு வச்சிருக்கீங்க, குஞ்சு எவ்வளவு பாடி வச்சிருக்கா, அதனால ஆல்ரெடி லைஃப் டவுன்ஃபாலா போயிட்டு இருக்கு. சரி, இதுலயா ஏதாவது தேரோன்னு பார்த்த கொஞ்சம் சந்தோஷங்கள் வரும்னு நினைச்சேன், அதுவும் போயிடுச்சு. இருக்க கண்ட்ரில வந்து இந்த ஃபுட்பால் தான் ரொம்ப நல்லா இதா பண்றாங்க. தங்குற ஹோட்டல் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல இருக்கானுங்க. எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க, உனக்கு லக்கு, நீ நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் பார்க்கலாம், நீ நாங்களாம் கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே ரொம்ப இதா பேசுவாங்க. நான் எனக்கு ஃபுட்பால் பிடிக்காதுடா, எனக்கு தோனி தான் பிடிக்கும். தோனி பார்க்க முடியலையே, தோனி மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் பிளேயர் தோனி கோல் கீப்பர் அப்படின்னு சொல்றேன். அவன் தோனி நான் பேசுறதுல அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகி தோனி அப்படியா இப்படி அந்த மீம் எல்லாம் காமிச்சு அவன் பயங்கர இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டான். என்ன ஆச்சு ஸ்கோர் அப்படிமா நொட்டிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லணும். நான் எங்க வீட்டுல வந்து நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது எங்க அம்மானாலதான். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன். எங்க அம்மா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் ஃபேனு. அதனால என்ன வந்து எப்படின்னா, இந்த சின்ன டிவி ஒண்ணு இருக்கும், இந்த கதையெல்லாம் சும்மா சொல்றேன், இது பேசுற சிஎஸ்கே பத்தி எதுவும் ஏதோ கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு டிவி இருக்கும், அந்த ஸ்கோர் உள்ள போயிடும், அந்த வளைஞ்சமா இருக்கிறதுல ஸ்கோர் உள்ள போயிடும். நான் தான் வந்து ஸ்கோரை போய் உள்ள எட்டி பார்த்து சொல்லணும் ஸ்கோர். எங்க அம்மா சேர்ல உட்காந்து போய் சொல்லணும். எங்க அம்மா வந்து பெரிய வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன், அவங்க வந்து இந்தியா ஃபேன் கிடையாது, அவங்க வந்து பயங்கரமான வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன். அவங்க சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்க சச்சின்லாம் வெஸ்ட் இண்டீஸ்காரன் பவுலிங் போட்டா மூத்திரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எப்பயுமே என்ன பேசுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபேவரட் பிளேயர் வந்து பிரையன் லாரா தான். ஸோ அவங்க எங்க அம்மா இந்த மாதிரி தான், நீங்க சொல்ற மாதிரி தான். எப்படின்னா, நான் எப்ப பார்த்தாலும் நான் பாக்குறப்ப அந்த பிரையன் லாராவோட எண்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, கெரியர் எண்டிங் ஸ்டேஜ். பிரைம் பிரையன் லாரா கிடையாது. எப்பயுமே எங்க அம்மா பேசுறது எப்படின்னா, இந்த KGF படத்துல வந்து அந்த பாய் வந்து இவருக்கு இன்ட்ரோ கொடுப்பான் தெரியுமா, ராக்கி பாய், அந்த மாதிரி குஸ்கா கேன்சல் பிரியாணி சொல்லு பிரெயின் லாரா வந்துட்டாரு, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்புறம் பார்த்தா அவுட் ஆயிட்டு போயிருவோம். என்ன இப்படி அந்த மாதிரி தான் நீங்க அங்க தோனிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் பினிஷ் பண்ண மேட்ச் எல்லாம் காமிச்சு அவன் அப்படியே ஒரு மேட்ச்ல அவன் அடிச்சுட்டு வெறியாய் வருவான் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு அந்த ஹெல்மெட் பஞ்ச் மேட்ச் தானே
அது நடந்து ஐயோ, இந்த அது helmet கீ punch அது video நடந்தது வேற கிமு திருப்பி போட்டு காலத்துல கடுப்பேத்துறானுங்க bro. கிமு காலத்துல நடந்ததுன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெக்கார்ட் பண்ண அந்த மேட்ச். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இந்த பிளேயர்ஸை சொல்லி குத்த சொல்லி குறை சொல்லி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் டியர் ஃபிலிமிங் லீடர் தண்ணி கொஞ்சம் செத்துட்டுமா ஒரு சேஞ்ச். அவங்களே சும்மா தாங்க உட்கார்ந்து நானே அவங்களால சும்மா அடிச்சாலும் ஜாலியா அவங்க உட்காந்து வேடிக்கை வருவாங்க. பார்த்துட்டு இருக்கான். கொடுத்த காசுக்கு தான் அவங்க இவன் திட்டி திட்டி எனக்கு அழுத்துருச்சு, எனக்கும் அழுத்துருச்சு. உண்மையில நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தோம். ராகுல் திருப்பதி வேற உட்கார வச்சுட்டான். இப்ப ஆமா. bro. இல்ல நம்ம ஒரு மேட்ச் ராகுல் திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? bro, அதாவது சேஞ்ச் பண்ண சொன்னா, அதாவது மாற்றம் என்பது ஏமாற்றமாக இருக்கக்கூடாது. எதுக்கு ராகுல் திரிபாதி உட்காத்தி வச்சாங்கன்னா அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக தான். கண்டிப்பா bro, ஆக்சுவலி ஆமா. உண்மைதான். ராகுல் திருப்பதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்க்கையோ ஸ்டார்க்ன்ற முகேஷ் சௌத்ரியையோ பர்மா பசார் ஸ்டார்க்னு ஒரு பேருக்கு இல்ல சொன்னா ப்ரோ, அவன அவன முகேஷ் ஸ்டார்க்னு சொல்லி சொல்லி பழகிருச்சு. அவன முகேஷ் Stark. ஸ்டார்க்னு சொல்லி சொல்லி பழகிருச்சு. ஸ்டார்க் அவன் கெரியர்ல இப்படி ஒரு அசிங்கத்தை அவன் சந்திச்சிருக்கான். முகேஷ் பவுலிங் போட்டான் பாருங்க, அவனுக்கு மூளை இருக்கா இல்லையா? பவுலிங் எபிலிட்டி விட்டுருங்க ப்ரோ. பவுலிங் எபிலிட்டி உனக்கு வரல விட்டுரு. மூளைன்னு ஒண்ணு இருக்கா ப்ரோ? ஷார்ட் பால போட்டுக்கிட்டே இருக்கான் ப்ரோ. அட்டி உளுந்துகிட்டே இருக்கு. ஒன்னு ஃபுல்லர்ல இருந்து போட்டான் ஃபர்ஸ்ட் பால், அப்படி இல்ல ஷார்ட் பால் நடுவுல குட்ல இருந்து ஒண்ணு இருக்கேடா, அதை போட மாட்டியாடா. எல்லாமே ஷார்ட் பால். அதுதான் நல்லா ஸ்விங்கும் ஆகுது. எங்கேயோ பட்டு எக்கு தப்பா பட்டு எங்கேயோ பால் எல்லாம் போகுது. அவன் வந்து அந்த லென்த்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே ஒரு டீசென்ட் ஓவர் போட்டுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா he could actually done something. ஏன்னா ஸ்டார்க் திருப்பி எனக்குனே ஸ்டார்க்னே வருது. முகேஷ் வந்து ஒரு டைம் அந்த எனக்கு வந்து முகேஷ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் இல்லைன்னா நான் இப்பயும் நான் ஓப்பனா இது கடும் இது எதிர்ப்புக்கு மேல ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த மும்பை கூட ஒரு செஞ்சு விடுவான் தெரியுங்களா, ரோஹித் எல்லாம் டான்ஸ் ஆட விடுவோம். அவன்கிட்ட அந்த ஸ்விங்கிங் எபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் உருப்படியா போட்டானா அவன் நல்ல அசால்ட்டா இருந்திருக்கலாம் டீமுக்கு. அவன் கொடுத்த சான்ஸ் எல்லாம் அப்படிதான் ஒரு டைம் ஒரு 24 ரன் இன்ஜுரி ஆயிட்டான் ப்ரோ. ஒரு சீசன் ஃபுல் 2023 சீசன் ஃபுல் இன்ஜுரி. அப்பல இருந்து அவுட். ஆனா எனக்கு பயமா இருக்குதுன்னா, அன்சுல் கம்போஜுக்கு இவன் முகேஷே பரவாயில்லன்னு இறக்கிருக்காங்கன்னா அன்சுல் கம்போஜ் நெட்ஸ்ல எப்படி போட்டிருப்போம் எனக்கு வந்து பயமா இருக்கு இப்ப நினைச்சாலே. எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் இவனை வந்து விஜய் சங்கர் பிராக்டிஸ்ல போட்டு பொலப்பொலன்னு பொழந்திருப்போம். நீ ஆவோ அப்படின்னு சொல்லி அவன் எழுதிட்டு முகேஷ். பேசிக்கலி ஸ்கவுட்டிங் ஃபெயிலு, ஆக்ஷன் ஃபெயிலு, மேனேஜ்மெண்ட் ஃபெயிலு, கோச் ஃபெயில். இவங்க 4 பேர் அடிங்க தயவு செஞ்சு, அவ்வளவுதான். இந்த பிளேயர்ஸுக்கு அடிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ அம்பையர் காசு கொடுத்தா வாங்கணும். அப்படி வாங்கினாலும் நம்மளால அவுட் அதுக்கு ஆயிடுவானுங்க. கூட காசு இல்ல. அம்பானி பரம்பரையா வச்சிருக்கோம் நம்ம. இந்தியா சிமெண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம் நம்ம. காசு இல்ல நம்மகிட்ட. காசு விடுங்க, நீங்க காசே கடன் வாங்கிக்கலாம்னு வைங்க, இல்ல நான் கிரவுட் ஃபண்டிங் பண்றேன் விடுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப அம்பையர்ட்ட ஏதாச்சும் ஏமாத்தனா கூட அப்பீல் பண்ணணும்ல. அப்பீல் பண்றதுக்கு பால் ஏதாவது பண்ணல. என்ன ஏதோ ஒரு லெக் பையோ இல்ல எட்ஜ் மாதிரி ஏதாவது போனாலும் இல்ல அப்படிலாம் நம்ம ஒத்துக்க மாட்டேன். நம்ம பேட்டிங் பண்றப்போ அம்பையர் காசு கொடுத்து ஒரு 5 ஓவர் பவர் பிளேல வந்து நோ டிஆர்எஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிருக்காங்க ஒரு டீம். அக்லி திங் ஸ்டில் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி. why is that Dubey video still there in Insta page? அது ஏன் இன்னும் டெலிட் பண்ணாம இருக்கீங்க? நான் வந்து இன்னும் ஆட் ஆயிட்டே வரும். இல்ல அந்த டூபே ஆர்ச்சாம் எனக்கு வேற திரும்ப அனுப்புறானுங்க திருப்பியும். டிஎம்ல எனக்கு பாருங்க இருக்கு நான் கேட்டேன். இன்னொன்னு இதுக்கு எல்லாரும் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ, கடுப்பா இருக்கு. நான் மட்டும் ஜாலியாவாடா இருக்கேன். கடுப்பா இருக்கு வீடியோ போடு, கடுப்பா இருக்கு வீடியோ போடு. சரி இல்ல 1 ஹவருக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க என்ன பேசுறது? ஆல்ரெடி எல்லாமே பேசியாச்சு. எல்லாரையும் அதுதான் கடல் கனி அடிக்கிறீங்க. கமான், இந்த விஜய் படம் மாதிரி போர் அடிச்சா பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரி. இந்த பாட்டு நான்சி, இந்த பாட்டு பாடுங்க நான்சி. அது என்னது? தனியே தன்னந்தனியே பாடுங்க நான்சி. அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில், இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தாள். அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில், இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தாள். அந்த கண்கள் பார்த்து கொண்டோம், உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம். நானும் அவளும் இணைகையில் இன அன்று பால் மழை பொழிந்தது தனியே தனியே. அவ்வளவுதான். முகேஷ் சௌத்ரி இன்னைக்கு ஒரு கேட்ச் வேற விட்டாங்க, அதை பத்தி யாரும் பேசல. யாரு?
கேஎல் ராகுலோட ஏங்க, கேட்ச் முகேஷ் விட்டாங்க. Bro, அண்ணாந்து இல்ல, இல்ல, அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருந்தான் மேடம். முகேஷ் பவுலிங்ல ஒரு கேட்ச் வந்ததே விக்டரி. ஓகேங்களா? அந்த பால் ஒரு ரன் தான் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம வின்னா கன்சிடர் பண்ணோம். நீங்க கேட்ச் விட்டதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு வைங்க, இந்த சீசன்லாம் பார்க்கவே முடியாது எந்த மேட்சுமே. அதோட stop இல்ல. நல்ல வேலை இன்னைக்கு இருந்ததுன்னா ஒத்த கால தூக்கிட்டு அடிச்சு match முடிச்சிருப்பான். முடிச்சு விட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா போயிருந்திருக்கும். இது 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 என்ஆர்ஆர் கூட ஆட முடியாது தம்பி அப்படின்ற இது இது வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க பேட்டிங் பிடிக்க வரலீங்க, வின்னிங் கொடுத்துறாங்க, டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதாவது என்னன்னா ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏதோ புது கண்டென்ட் பேசுவோம் வாங்க. நான்சி நீங்க சொல்லுங்க, வேற ஏதாச்சும் பேசுங்க. வேற வேற என்ன இருக்கு பேசுறது? கிரிக்கெட் நீங்க மனசெல்லாம் புண்ணா இருக்கு. தோனி 7 சிஎஸ்கே டிஷர்ட் வாங்குறதுக்கு ஒரு crores ஆஃப் பீப்புள் கூட்டம் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கானுங்க. கவஹாட்டியில ஆர்ஆர் மேட்ச் நடக்குது, அந்த கத்துறானுங்க ப்ரோ. டேய் உங்க ஹோம் மேட்ச்ரா, என்னடா நடக்குதுன்னு எனக்கு புரியல. அத இந்த லெவலா கிரேஸ் இருக்குறப்போ அவனுக்கு ஜாலியா கத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு இது கிரேஸ் போகணும், அப்பதான் நமக்கு வந்து கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பிகாஸ் நம்ம எல்லாம் தோனிக்காக மட்டுமே பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கோம். அது மாறிட்டு கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தா, இந்த எல்லாருமே சொல்லும்போது சிஎஸ்கே ஃபேன் இல்ல தோனி ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கான்செப்ட் மாறினாலே வந்து ஆக்சுவலி ஐ திங்க் ஒரு குட்டி சேஞ்ச் ஆச்சு வர சான்ஸ் இருக்கு. அது மேனேஜ்மெண்ட்ல இருந்தே மாறணும். அகைன் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அஸ்வினை ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணிருக்காங்க, which is wrong. அஸ்வின் is not a T20 batsman. அஸ்வினே அதை கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் அஸ்வின் வந்து டெஸ்ட் ஆடி இருக்காரு ப்ரோ, பேட்டிங் ஆடி இருக்காரு. ஆனா டெஸ்ட் வேற. யாருமே கன்சிடர் பண்ணல. இவங்க 9 கொடுக்குறாங்க, அஸ்வின் பேட்ஸ்மேன்ன்றாங்க ப்ரோ. இல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அஸ்வின் இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? ருத்ராஜ் மேல இன்னொரு பழியும் போடுறாங்க. அஸ்வினுக்கு நீ பவர் பிளேல நீ ஓவர் கொடுத்தது ருத்ராஜ் தப்புங்கிறான். நான் என்ன சொல்ல வரேன், வாட் எல்ஸ் ஆப்ஷன் ஹி ஹேட்? கலீல் கூட போட யார் இருந்தா? யூ ஷுட் கவுண்ட் ஆன் அஸ்வின். வேற ஆப்ஷனே கிடையாது அவனுக்கு. வேற யார அன்னைக்கு ஜேமி ஓட்ட ட்ரை பண்ணாங்க, வெளுத்து வாங்குறாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. அவன் வந்து அஸ்வின் தான் போய் ஆகணும். அஸ்வின் நல்லா பால் போட்டு அடி வாங்கியிருந்தா ஓகே. அப்போ வந்து யார் மிஸ்டேக்குமே கிடையாது. ஹி பவுல்ட் வெரி பேட்லி. அவர் பால் பண்ண ஏரியா நீங்க போய் பால் டு பால் போய் செக் பண்ணுங்க, எப்படி அவர் பால் போட்டாருன்னு பாருங்க. அதையும் தூக்கி ருத்ராஜ் பேர்ல எழுதுறாங்க ப்ரோ. பவர் பிளே கொடுத்தா பவர் பிளே அதுக்கு தான் எடுத்திருக்காங்க டீம்ல. இவ்வளவு கோடி போட்டு எதுக்கு எடுத்திருக்காங்க? நீ இந்த மாதிரி ஒரு பவர் பிளேலயும் 1-2 ஓவர் விட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறனால தான் அந்த தேர்தல் தான் வந்து பெரிய பவுலர் டீம்ல எடுக்காம இருக்காங்க. நான் திரும்பி சொல்றேன் ப்ரோ, நேதன் எல்லிஸ் கண்டிப்பா வேணும். கலீல் இந்த தே ஷுட் டிசைட் பிட்வீன் கான்வே அண்ட் திஸ் ஃபெலோ ப்ரோ. என்னது தெரிஞ்சு கான்வே வாஷ்ட் ப்ரோ. அட்லீஸ்ட் ரச்சினியாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ரச்சின் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. கலீல் நேதன் எல்லிஸ் எனக்கு என்னன்னா, நேதன் எல்லிஸா ஜேமி ஓட்டனுங்கிறது தான் சண்டை இருக்கணும். இதுதான் வந்து சண்டையா இருக்கு. புதுசா ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 10 பிளேயர் வச்சு விளையாடலாம். கலீல் அஹ்மதுக்கு 10 ஓவர் கொடுத்துருங்க. ஒரு ஓவர் விட்டு ஒரு ஓவர் போட்டுக்கிறோம். ஒரு பிளேயர் கம்மியா கூட நாங்க ஆடிக்கிறோம். பேட்டிங் வெளியில உட்காந்துக்கிட்டோம். நம்ம லோக்கல் கிரிக்கெட்ல ஆடுவோம்ல, அந்த மாதிரி இப்ப இவரு ரைட்ல போடுவாரு 4 ஓவர் அப்படின்னு சொல்லி, லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ல போடுவான்னு சொல்லி 4 ஓவர் அப்படி கொடுத்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இம்பாக்ட் பிளேயர் வேணாம். போன மேட்ச்ல நம்ம சொன்னது, திருப்பதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு அஸ்வின் உட்காந்துட்டு ஒரு பவுலர் இருக்குன்னு சொன்னோம். அஸ்வினை பிளே பண்ண வைக்கிறதுக்காகவே ஒரு பேட்ஸ்மேன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானுங்க. அஸ்வின்லாம் போக மாட்டான் ப்ரோ. ஒரு ஃபாரின் ஸ்லாட் விட்டானுங்க. அந்த ஃபாரின் ஸ்லாட்டை பிடிச்சிருந்தா நேத்தன் எல்லிஸா வச்சிருக்கலாம் நம்ம. ஒரே நிமிஷம் நான் போனோம். தயவு செஞ்சு பிளேயர்ஸ் அடிக்கிறது நிறுத்திட்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் அடிக்காரு. நாங்க இவங்க வச்சு ஓகேல போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களை பாட்டு பாட சொல்லி, சரி ப்ரோ நீங்க கிளம்புறீங்களா? ஆமா சரி நீங்க கிளம்புங்க. டாடா. நான்சி ஏதோ பாட்டு பாடி இது பண்ணுங்க. நான்சி என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நெஞ்சமெல்லாம் பாட்டு பாடுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் பாடுங்க. நீதானே மழை மிகும் எனக்கு என் ஹார்மோன் நதியில் வெள்ளப்பெருக்கு வாசோகம் நமக்கு எதுக்கு யார் கேட்க நமக்கு நாமே வாழ்வதற்கு உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா. அருண் சார் வியூஸ்லாம் 40,000-50,000 போகுது. சப்ஸ்கிரைபர் ஆனா அந்த 19,000 தான் இருக்கு. சப்ஸ்கிரைபர் மட்டும் சப்ஸ்கிரைபர் ஏறட்டும், என்ன பண்றேன்னு இருக்கடா. அவங்க வச்சுக்க தம் கட்டி நானும் வெங்கட் காலங்காலமா
பேசிட்டு இருக்கோம். நன்றி வந்து ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ நான்சி. வந்ததுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தேங்க்யூ. See you. Bye bye.